நம்ம இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவாவோட டான்ஸ்க்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா சமீபத்துல அவர் ஆடின ஒரு டான்ஸை பார்த்து இது மன்னிக்கவே முடியாத தவறு அப்படின்னு பிரபல நடிகை கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு? பிரபுதேவா மேல என்ன விமர்சனம்? வாங்க முழுசா பார்க்கலாம். சமீபத்துல சென்னையில் ஸ்ரீ உடுப்பி லட்சுமி நாராயணன் அவர்களின் 100வது ஆண்டு விழா நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த விழாவில் நடன இயக்குனர் பிரபுதேவா கலந்துக்கிட்டாரு. அங்கே தனக்கு நடனம் கற்றுக் கொடுத்த குருவுக்கு மரியாதை செலுத்துற விதமா மேடையில் பிரபுதேவா பரதநாட்டியம் ஆடினாரு. பிரபுதேவா பரதநாட்டியம் ஆடின அந்த வீடியோ சோஷியல் மீடியால செம வைரலா பரவ ஆரம்பிச்சது. ஆனா இந்த வீடியோவை பார்த்த சின்னத்திரை நடிகையும் நடிகர் சஞ்சீவின் மனைவியுமான பிரீத்தி சஞ்சீவ் பிரபுதேவா ஆடின பரதநாட்டியத்தை கடுமையா விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, பரதநாட்டியத்தை இவ்வளவு தூரம் தவறாக பயன்படுத்த முடியும், அதையும் மக்கள் ரசிக்கிறார்கள். பிரபுதேவா மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் இப்படி மன்னிக்க முடியாத தவறை செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பை அவருக்கு பதிலா பரதநாட்டியத்துல நல்லா பயிற்சி பெற்ற ஒரு இளம் கலைஞருக்கு கொடுத்திருக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைந்திருக்குமே அப்படின்னு ரொம்பவே காரசாரமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. பிரீத்தியோட இந்த பதிவு சோஷியல் மீடியால பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. ஒரு தரப்பினர் பிரபுதேவா தன்னோட குருவுக்கு மரியாதை செலுத்துறக்காக தான் ஆடுனாரு, அதில் முறையான பரதநாட்டியத்தை விட அவரோட குருபத்தி தான் முக்கியம் நு பிரபுதேவாவுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் மரபு சார்ந்த கலைகளை மேடையில் ஆடும்போது தவறா ஆடக்கூடாது, பிரீத்தி சொல்றது நியாயமான விஷயம் தான் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சு வர்றாங்க. பிரபுதேவா ஆடுனது குருபத்திக்காகவா இல்ல பரதநாட்டியத்தை முறைப்படி தான் ஆடியிருக்க வேண்டுமா? இத பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா மற்றும் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க.